ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹாரர் 360. இன்றைக்கி வரைக்குமே பேய் படங்களில் பேய்களுக்கு பதிலாக பேய் பொம்மைகளை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம எல்லாருமே நிஜ பேய் பொம்மைங்க கூட தான் வாழ்ந்துட்டுருக்கோன்னு உங்களுக்கு தெரியுமா? 3 திகிலான அமானுஷ்யம் நிறைஞ்ச பேய் பொம்மைங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1918 வருஷத்தில் ஜப்பானில் இருக்க சுசுகி அப்படிங்கிற ஒரு பையன் தன்னோட 2 வயசு தங்கச்சிக்காக ஒரு அழகான பொம்மையை வாங்கிட்டு போகிறாரு. அவரோட தங்கச்சிக்கும் அந்த பொம்மையை ரொம்பவும் பிடிச்சி போய் சாப்பிடும்போது, தூங்கும்போது, விளையாடும் போதுன்னு எப்போவுமே அந்த பொம்மையை தங்கூடையே வச்சுட்டு இருக்கா அந்த குட்டி பொண்ணு. கொஞ்ச நாள் அப்புறம் ஒக்கிகோ அப்படிங்கிற அந்த குட்டி பொண்ணு உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிடுறா. சுசுகி தன்னோட தங்கச்சி ஞாபகமாக அந்த பொம்மைக்கு ஒக்கிகோ அப்படின்னு பேர் வச்சிடுறாரு. இதில் ஆச்சரியம் என்னன்னா, இப்போ வரைக்குமே அந்த பொம்மைக்கு முடி வளர்ந்துட்டு இருக்கணும், அந்த பொம்மைக்குள்ள ஒக்கிகோவோட ஆத்மா இருக்கணும் எல்லாரும் நம்புகிறாங்க. கனடாவில் இருக்க தெற்கு ஒன்டாரியோவை சேர்ந்த ஒரு அழகான சின்ன ஃபேமிலி இருக்குது. அந்த ஃபேமிலியில் ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு தான் இந்த பொம்மையோட ஓனர். ஒரு நாள் அந்த பொண்ணு இறந்து போயிடுறா. அந்த குட்டி பொண்ணோட இறுதிச் சடங்கப்போ கூடவே இந்த பொம்மையும் சேர்த்து அவ கூட புதைச்சி வச்சிடறாங்க. திடீர்னு நைட்டு எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான சத்தம். என்னென்னு வெளியே வந்து பார்த்தா அவங்க பொண்ணோட புதைச்சி வச்ச அந்த ரூபி வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிது. அதை பார்த்து அந்த பொண்ணோட அப்பா அம்மா நிறைய பிளாக் மேஜிக் பண்ணுறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த பொம்மையை என்னெல்லாமோ பண்ணுறாங்க. ஆனால் யாருமே ரூபியை எதுவுமே பண்ண முடியலை. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்க இந்த பொம்மை தான் சரிட்டா. 2010 வான் நோவஸ் அப்படிங்கிறவங்களோட ரிலேட்டிவ் இறந்து போயிடுறாங்க. அதனால் வான் நோவஸ்க்கு அவங்களோட பொருட்கள் எல்லாமே வந்துடுது. அதில் இந்த சரிட்டா பொம்மையும் ஒன்று. சரிட்டா வந்த கொஞ்ச நாள்லேயே வீட்டுக்குள்ளே குழந்தளவுற சத்தம்லாம் டெய்லியும் கேட்டுருந்துருக்கு. அப்புறம் தான் சரிட்டா இருந்த அந்த ரூமில் தான் குழந்தளவுற சத்தம் கேட்டிருக்குன்னு வான் நோவஸ்க்கு தெரிய வருது. வீட்டுக்குள்ளே எந்த ரூமில் அந்த பொம்மையை வச்சாலும் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா வான் நோவஸோட 2 குழந்தைங்க இருந்தால் அந்த ரூமில் தான் இருக்குமா. ஏன்னா செத்து போன அந்த ரிலேட்டிவ்க்கு வான் நோவஸோட 2 குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நான் சொன்ன 3 பேய் பொம்மைகளில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல அமானுஷ்யமான தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஹாரர் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டிடுங்க.